எபிசோட் 3 லாஸ்ட் வார்னிங். அந்த இரவின் உண்மை. இரவு 11:47. வெளியில் நல்ல மழை. மின்னல் வெளிச்சம் மட்டும் மீராவின் அறையை சில வினாடிகளுக்கு ஒரு முறை ஒளிர வைத்தது. மாயா தனியாக தனது அறையில் இருந்தாள். அவளது மனசு மட்டும் அமைதியாக இல்லை. அவளது ஃபோன் திடீரென மீண்டும் வைப்ரேட் ஆனது. ஃபோன் நம்பர். மாயா மெதுவாக தன்னுடைய மெசேஜை ஓப்பன் செய்தாள். ஒரு ஃபோட்டோ மட்டும். ஃபோட்டோ லோடான சில வினாடிகளில் அவள் முகம் முழுவதும் பயம் பரவியது. இது ஆதிரனின் ஆக்சிடென்ட் ஃபோட்டோ. மலையின் ஓரத்தில் மோசமாக உடைந்த நிலையில் இருந்த கார், ஆம்புலன்ஸ் லைட். ஆனால் அதைவிட பயமுறுத்தியது அந்த ஃபோட்டோ எடுக்கப்பட்ட ஆங்கிள். சாதாரண நியூஸ் ஃபோட்டோ போல் இல்லை. யாரோ அருகில் நின்று மறைந்து எடுத்த மாதிரி இருந்தது. மாயா உடனே ஜூம் பண்ணி பார்த்தாள். அந்த காரின் கிளாஸ் ரெஃப்ளெக்ஷனில் ஊடி போட்ட ஒருவன் நேராக கேமராவையே பார்த்து கொண்டிருந்தான். அவன் கைகள் நடுங்க ஆரம்பித்தது. இந்த நேரத்தில் இன்னொரு மெசேஜ். ட்ரூத் நெவர் ஸ்டே பரீட். மாயா உடனே கீரனுக்கு கால் செய்தாள். லட்டனானதும் அவள் பதற்றமாக பேச ஆரம்பித்தாள். கீரன், நம்ம சீக்ரெட்டை பற்றி யாரோ தெரிந்திருக்கிறார்கள். சில நொடிகள் அந்த பக்கத்திலிருந்து எந்த பதிலும் வரவில்லை. பிறகு கீரனின் குரல் மெதுவாக வந்தது. என்ன நடந்தது? மாயா ஆக்சிடென்ட் ஃபோட்டோ பற்றி சொன்னாள். கேட்டவுடன் கீரனின் மூச்சு கனமானது. ஏன்னா அந்த ஆக்சிடென்ட் நடந்த இரவு உண்மையில் என்ன நடந்தது என்பது மாயாவுக்கும் கீரனுக்கும் மட்டுமே தெரிந்தது. அஃபீஷியல் ரிப்போர்ட்டில் வந்தது உண்மையில்லை. இரவில் யாரோ மூன்றாவது நபர் ஒருவர் அங்கே இருந்தார். ஆனால் அவர்கள் அவரை பார்க்கவில்லை. கீரன் திடீரென்று கோபமாக சொன்னான், நீ இந்த ஃபோன் நம்பரை பிளாக் பண்ணிடு. மாயா கேட்டாள், கீரன், உனக்கு இதை பற்றி ஏதாவது தெரிந்திருக்கிறதா? அந்த சைலன்ஸ் மாயாவை இன்னும் அதிகமாக பயமுறுத்தியது. பிறகு அவன் மெதுவாக சொன்னான், அந்த இரவு முடிஞ்சது இல்லை மாயா. இந்த நேரத்தில் மாயாவின் வீட்டில் கரண்ட் போய்விட்டது. லூயிரில் ஃபோன் ஸ்கிரீன் வெளிச்சம் மட்டும். மாயா மெதுவாக திரும்பி பார்த்தாள். வீட்டின் ஹாலில் யாரோ நடந்து செல்லும் சத்தம். டக் டக் டக். மாயாவின் மூச்சு வேகமாயிற்று. யாரோ வீட்டுக்குள்ளே இருக்காங்க. வாளில் இருந்த கீரனோ பதற்றமாக கத்தினான், மாயா ரூமை லாக் பண்ண. மாயா ஓடி போய் டோரை லாக் பண்ணினாள். அவள் கதவின் அருகே நின்றபடியே மூச்சை பிடித்து கொண்டிருந்தாள். இந்த நேரத்தில் டோரின் கீழே யாரோ ஒரு என்வலப்பை தள்ளினார்கள். மாயாவின் கண்கள் நடுங்கின. வினாடிகள் அவள் அதை தொடவே இல்லை. பிறகு மெதுவாக அந்த என்வலப்பை எடுத்தாள். அதற்குள் ஒரு பழைய புகைப்படம். அதில் மாயா, கீரன், ஆதிரன். நான் அந்த ஃபோட்டோவின் பின்னால் எழுதப்பட்டிருந்தது, ஒன் ஆஃப் யூ இஸ் லையிங். மாயா பயத்தில் ஃபோட்டோவை கீழே போட்டாள். அந்த நேரத்தில் அவளுடைய ஃபோனில் அன்னோன் நம்பரிலிருந்து ஒரு வீடியோ கால். இத்துடன் அட்டன் பண்ணினாள். ஸ்க்ரீன் முழுக்க டார்க். எனக்கு கேமரா ஸ்லோவாக மூவ் ஆனது. பில்டிங். சுவரில் எழுதப்பட்டிருந்தது, கம் பிஃபோர் 12:30. முடிய கேமரா டேர்ன் ஆனது. ஒரு சேர். அந்த சேரில் யாரோ கட்டப்பட்டிருந்தார்கள். மாயாவின் இதயம் நின்று போனது. ஏன்னா அது ஆதிரன். வீடியோ சடன்லி ஃப்ரீஸ் ஆகும் முன்னே ஆதிரன் மெதுவாக சொன்னான், மாயா, கீரனை நம்பாதே. உடனே கால் டிஸ்கனெக்ட் ஆனது. மாயா திகைத்து போய் நின்றாள். நேரத்தில் கீரன் மீண்டும் கத்தினான், மாயா, எந்த மெசேஜையும் நம்பாதே, இப்போ உன் வீட்டுக்கு வரேன் என்று சொன்னான். ஆனால் ஏற்கனவே வீட்டுக்கு வெளியில் ஒரு கார் வந்து நின்ற சத்தம் கேட்டது. மாயா ஜன்னல் வழியாக பார்த்தாள். அது ஒரு கருப்பு நிற கார். அதன் ஹெட்லைட் ஸ்லோவாக ஆஃப் ஆனது. கார் டோரை திறக்கும் சத்தம். வீட்டை நோக்கி நடந்து வர ஆரம்பித்தார்கள்.